ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். ரெட்மியுடைய K60 சீரிஸில் அடுத்ததாக ரெட்மி K60 Ultra அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அந்த லீக்ஸ் எல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெட்மி K60 Ultra இதில் என்னெல்லாம் இருக்க போகுது வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட்மி K60 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி லான்ச் பண்ணிட்டாங்க. ரெட்மி K60, K60 Pro அண்ட் K60E அப்படின்ற மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இதில் ரெட்மி K60 அண்ட் K60 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இன்பிட்வீனில் அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ரெட்மி K60 Ultra அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரெட்மி K60 சீரிஸ் லான்ச் ஆன அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி லுக்கில் எந்த ஒரு வித்தியாசமும் சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் கிடையாது. பட் ஆனால் ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே நமக்கு 12 பிட்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இதை தாண்டி டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் தெரியல. பட் ஒரு 12 பிட் OLED பேனலுக்கான டிஸ்பிளே அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எப்பவும் போல 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சார்ஜர் தான். ஸோ அதனால் அது கொடுத்தாங்கன்னா ஓகே. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியும் கண்டிப்பாக டீசென்டான பேட்டரி தான், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் எதிர்பார்த்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தேன். ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொஞ்சம் அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்களா. அதனால் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Snapdragon ப்ராசர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா Snapdragon 8+ Gen 1 அப்படின்னா அந்த ப்ராசர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா MediaTek Dimensity 9200 அப்படின்ற இந்த ப்ராசர் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அதில் நிறைய வாய்ப்பு MediaTek Dimensity 9200 தான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ்டர்ஸ் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ஸ் அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் கட்லாம் பண்ணி கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா MediaTek ப்ராசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ண முடியும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி MediaTek Dimensity 9200 கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம். பட் பார்ப்போம் என்ன ப்ராசர் கொடுக்குறாங்க அப்படின்றத. பட் கண்டிப்பாக Dimensity 9200 கொடுத்தாலும் சரி, இல்லை Snapdragon 8+ Gen 1 கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான். பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நியர்லி ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில பேர் சொல்லக்கூடிய லீக் என்னன்னா இதில் 108 மெகாபிக்சலுக்கான அந்த கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாம்சங் உடைய சென்சரை பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட 108 மெகாபிக்சலுக்கான கேமரா மேபி இதில் நமக்கு பிரைமரி கேமராவாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சில பேர் சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல, கேமராவை பற்றின எந்த லீக்குமே இல்லை. ஒருவேளை இந்த 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கொடுத்தாங்க அப்படின்னா சாம்சங் உடைய சென்சார் பேக் பண்ணி வரும். அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமரா இருக்கலாம். இல்லை அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா சோனியுடைய IMX 800 சீரிஸ்க்கான ஏதாவது ஒரு சென்சார் கொடுத்துட்டு நமக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான இந்த கேமராவும் மேபி கொடுக்கலாம். பட் எக்ஸாக்டாக அந்த பிரைமரி கேமரா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. அதை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கன்ஃபியூஷனே தேவையில்லை. கண்டிப்பாக அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேமரா தான் இங்கே முன்பக்கம் செல்ஃபி கேமராவாக இருக்க போகுது. அதனால செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அதே செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரியர் கேமரா மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இது போக மற்றபடி இந்த மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட், NFC-க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி Android 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 14 கீழே இந்தியன் மார்க்கெட்லையும் அண்ட் சைனா மார்க்கெட்லையும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் லான்ச்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சைனா மார்க்கெட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் சைனா மார்க்கெட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை ஏப்ரல் மந்தில் சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் இந்தியாவில் நாம ஒரு மே இல்லை ஜூன் மாதத்தில் மோஸ்ட்லி எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக தெரியல எப்படி கொண்டு வராங்கன்னு. பட்
நிறைய வாய்ப்புகள் மே மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸிங் என்ன செட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி சைனா மார்க்கெட்டில் இவங்க ஒரு 35,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை 35,000 செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவில் ஒரு 40,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 40,000 செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.